ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகாபிரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிர்தம் அமிர்ததாரை 1186 தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம், அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். இதன் இன்றைய தலைப்பு சும்மா இருப்பதாலும் லோகோபகாரம். சும்மா இருந்து கொண்டிருக்கிற ஞானியால் லோகத்துக்கு உபகாரம் இல்லை என்று சொல்வது கூட தப்புதான். அப்படி சில பேர் இருப்பதால் தான் மற்றவர்களுக்கும் அந்த ஞானிகளுடைய சாந்தியையும் ஆனந்தத்தையும் பார்த்து தாங்களும் க்ஷணகாலமாவது மனசடங்கி இருக்கிற உயர்ந்த அனுபவம் கிடைக்கிறது. நேரே ஒரு ஞானியை பார்க்கும் பொழுதுதான் அவனுடைய சந்நிதி விசேஷத்தால் நமக்கும் இப்படி ஒரு விஸ்ராந்தி கிடைக்கிறது என்றில்லை. சுகபிரம்மம், ஜடபரதர், சதாசிவ பிரம்மேந்திராள் போன்ற சும்மா இருந்தவர்களை பற்றி படிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் கூட தன்னால் நம்முடைய சஞ்சல மனசையும் ஒரு பெரிய சாந்தி வந்து கொஞ்சம் கவ்விக்கொள்கிறது. சாப்பாடு போடுவது, மருந்து கொடுப்பது, பணம் காசு கொடுப்பது முதலிய எல்லாவற்றையும் விட இதை சார்ந்த உபகாரம்தான் பெரிய உபகாரம். அது மாத்திரமில்லாமல் இப்படிப்பட்ட ஞானிகளின் மூலமாகவே ஈஸ்வரன் தன்னுடைய அனுக்கிரகத்தை வெளிப்படுத்தி லோக விஷயமாகவே ஜனங்களுக்கு உள்ள சிரமங்களை கூட தீர்த்தும் பரமோபகாரம் நடக்கச் செய்கிறான். ஆனாலும் அவன், அந்த ஞானி என்னவோ தான் உபகரிப்பதாக, தான் உபசரிப்பதாக நினைக்காமல் சும்மா நிலையிலேயேதான் ஊறிப்போய் கிடப்பான். அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகாபிரியவாடி போற்றி.